கோலியாத்துன்னு சொல்லப்பட்ட ஒரு பெலிஸ்திய ராட்சதனை ஒரே கல்லால் தாவீது வீழ்த்தின சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கோலியாத்து இஸ்ரவேலர்கள்லையே தன்னை எதிர்க்க யாருமே இல்லைன்னு ஒரு தலகணத்தில் இருக்காரு. ஏன்னா ஆளை பெருசாகவும் பெரிய பலம் படைச்சவராகவும் இருந்தார். இப்போதான் ஆடு மேய்ப்பரான தாவீதோட என்ட்ரி. தாவீது தன்னுடைய சகோதரர்களுக்கு யுத்த காலத்தில் அப்பம் கொடுக்கறதுக்காக வராரு. இங்கே வந்து பார்த்து கோலியாத்தையும் அங்கே நடந்துட்டு இருந்த சம்பவங்களையும் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறாரு. எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட தாவீது கோலியாத்தை எதிர்த்து நிற்கணும்னு முடிவெடுக்கிறாரு. நேராக சவுல் ராஜா கிட்ட போய் பர்மிஷனும் வாங்குறாரு. கோலியாத்து ஆல்ரெடி ஒரு பெரிய உருவம் படைச்சவன். அது மாத்திரம் இல்லை, கையில் பெரிய ஈட்டியும் பெரிய ஆயுதங்களும் வச்சிருக்காரு. ஆனால் தாவீது ஒரு சின்ன பையன், கையில் 5 கல்லையும் ஒரு கவனையும் எடுத்துட்டு நேராக கோலியாத்துக்கு முன்னாடி போறாரு. இதை பார்த்த உடனே கோலியாத்துக்கும் சுற்றி இருந்தவங்களுக்கும் ஒரே ஏளனம். ஒரு சின்ன பையன் 5 கல்லை எடுத்துட்டு இவ்வளோ பெரிய உருவத்தை வீழ்த்தவா போறான்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் தாவீது ஒரே ஒரு கல்லை எடுத்து நெத்தியடியாக கோலியாத்தை எறிஞ்சு ஒரே எறியில கீழே வீழ்த்தவும் செய்கிறாரு. கோலியாத்து தன்னுடைய சுய பலத்தை தான் அதிகமாக நம்பியிருந்தான். ஆனால் தாவீது தன்னை படைச்ச கர்த்தருடைய நாமத்தினால தான் கோலியாத்தை எதிர்த்து நிற்க போனார். நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த நிலைமையில் எவ்வளோ சின்ன இடத்துல இருக்கோன்றது முக்கியம் இல்லை. நம்மளை எதிர்த்து நிற்கிறவங்க ஒருவேளை ரொம்ப பலசாலிகளாக இருக்கலாம், ரொம்ப பெரிய மனுஷங்களாக கூட இருக்கலாம். ஆனால் எவ்வளோ பெரிய மனுஷங்களாக இருந்தாலும் உங்கள் கூட இயேசு கிறிஸ்து இருந்தால் நம்ம பண்ணுற வேலையெல்லாம் கர்த்தருடைய நாமத்தினால நம்ம பண்ணோன்னா நமக்கு அதில் வெற்றி தான் கிடைக்கும். இன்றைக்கி நம்மளை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறவங்க நாளைக்கு நம்ம வெற்றி அடைஞ்சதுக்கப்புறமா அவங்களே ஒரு சாட்சியாக மாறுவாங்க. அதனால் எது செஞ்சாலும் அது இயேசுவின் நாமத்தினால செய்யுங்க. சுயபலத்தை என்றைக்குமே சாராதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.